buddies, I'm Ajay Sharma, grade 6 from Brimbats Garden School. This is the message from Savitri by Aurobindo. The mind leaned out to meet the hidden worlds. Air glowed and teemed with marvelous shapes and hues. In the nostrils squared celestial fragrances. On the tongue lingered the honey of paradise. Thank you, bye. Hi, hello buddies. Now Jason grade 9 from Prabhat's Garden. Today's Karma Yogi Appa message. Her movements come to us in a universal dimension, which in our circumstances shrink to worldly width, and the pity is we constantly shrink it to our own width. Thank you. Bye. Hi, hello buddies. நான் ஆர்ஜிக்கின்யா ஃப்ரம் கிரேட் 3B ஃப்ரம் பிரேம்பர்ட்ஸ் கார்டன் ஸ்கூல். இன்றைக்கி நான் குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். அது பேர் என்னென்னா தன்னம்பிக்கை. ஒரு ராமுன்ட்டு ஒருத்தர் இருக்காராம். அவரோட பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுறாராம். அவர் சோகத்தோடு ஒரு பார்க்கில் உட்காராராம். அப்போ ஒரு பெரியவரை பார்த்தாராம். அப்போ அந்த பெரியவர் அவர்கிட்ட கேட்டாராம், ஏன்பா சோகமாக இருக்கேன், என்னாச்சு உனக்கு, என் கையில் சொல்லு அப்படின்ட்டு அவர் சொன்னாராம் அந்த பெரியவர். அப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாராம். அப்போ அவர் 50 lakhs ஒரு செக் கொடுக்குறாராம். அதை வாங்கிட்டு அவர் சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது அவர் திரும்ப அந்த பெரியவர் சொல்கிறாராம், நான் எனக்கு இதை சும்மா கொடுக்கல அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அந்த பெரியவர். அதுக்கப்புறமா அவர் எப்போல்லாம் அவர் அவரோட பிஸ்னஸில் என்னென்ன தப்புலாம் பண்ணாரோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணி அவரோட பிஸ்னஸை ஆரம்பிக்கிறாராம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளில் அவரே 50 lakhs சம்பாதிக்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அதே நாள் அதே டேட்டில் அந்த பெரியவரை பார்க்க அவர் வந்தாரா. அப்போ அந்த பெரியவரை அங்கே காணுமா. பக்கத்தில் இந்த லேடி கையில் கேட்குறாங்களா, உங்கள் கையில் ஒரு போன வருஷம் ஒரு பெரியவர் பேசினாரே அவர் எங்கே அப்படின்ட்டு அந்த லேடி கையில் கேட்குறாங்க. அந்த லேடி சொல்கிறாங்க, அவர் ஒரு மனநல பாதிக்கிறவர் அப்படின்ட்டு அந்த லேடி சொல்கிறாங்களா. இல்லைன்னு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பெரியவர் கொடுத்த செக்னால அவர் முன்னேறல. அவர் தன்னம்பிக்கை சென்றதால தான் அவர் முன்னேறினார். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். அனைவருக்கும் வணக்கம். நான் கற்பகம் ராஜேஷ், பிரைம்பர்ட்ஸ் கார்டன் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு வயசான பெரியவர் இருந்தார். அவருக்கு ஒரு மேஜிக் பால் மாதிரி ஒன்று கிடைக்கிது. அதில் யார் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அது அந்த மேஜிக் பால் நடத்தி கொடுக்கும். ஸோ அதை மாதிரி கிடைக்கும்போது அந்த மேஜிக் பால் அந்த தாத்தாட்ட சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆசை சொல்லுங்கள், நான் நடத்தி தரேன் போது அவர் கேட்குது, எனக்கு என்ன இருக்குது, வயசான காலத்தில் எனக்கு இருக்க இடம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஸோ எனக்கு எதுவுமே கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை ஒரு பெட்டியில் வச்சு பத்திரமா வச்சுருக்கார். அப்போ தற்செயலாக ஒரு ஃப்ரெண்டை ஒரு பக்கத்து ஊர்லேருந்து அவர் ஃப்ரெண்டு வராரு. அவர்கிட்ட இதை மாதிரி இருக்குது என்கிட்டன்னு சொல்லி பேசும்போது அந்த ஃப்ரெண்டு ஐயோ அப்படியா, கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அதை வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருக்குமே என்ன வேணும்னு சொல்லுங்கள், அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அவர் வேணுன்றவங்களுக்கெல்லாம் சொல்லி எல்லோரும் ரொம்ப வசதியாக ஆகிட்டாங்க. பட் ஆனால் யாருமே ஹாப்பியாகவே இல்லை, சந்தோஷமாகவே இல்லாமல் ஏதாவது ஒரு இஷ்யூவில் பிரச்சனையில் இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தோணுது, ஐயோ நம்ம முந்தையே நல்லா இருந்தோம், இவ்வளோ நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைச்சோடனே நமக்கு இப்போ வேறு இது இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு இருந்த லைஃபே நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் அவர்கிட்ட திருப்பி என்ன சொல்கிறாங்க, அந்த தாத்தா கிட்டே அந்த பாலை கொண்டு நமக்கு கொடுத்துடலாம், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அந்த தாத்தாகிட்ட கொண்டு கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாரு, தாத்தா ஏன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னொன்னே, இல்லை இது மாதிரி எங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சிது, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை எங்களுக்கு, இந்த பால் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த தாத்தா இது வரைக்கும் நான் அந்த பால்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை, ஸோ உங்களுக்காக நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முந்தி என்ன வாழ்க்கை ஆசைப்பட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், பழைய மாதிரி இருக்கும்போதே நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ இவங்க எல்லாருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எல்லாருமே பழையபடி என்ன வேலை செஞ்சாங்க, என்ன இது பண்ணாங்களோ அந்த இதுக்கே போயிட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ என்னென்னா, நம்ம ரொம்ப பேராசைப்பட்டு ஒரு விஷயத்தை அடைஞ்சிட்டோம், இல்லை ஒரு விஷயம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கிதுன்னா அது நமக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது.
எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம அதுக்கான உழைப்பு இருக்கணும், அதுக்கான எஃபர்ட் இருந்து கிடைச்சாதான் அது வந்து நமக்கு வந்து கொடுக்குற பலன் வந்து நல்ல பலனாக இருக்கும். ஷார்ட்கட்டில் போய் நம்ம இப்படி ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து என்றைக்குமே வந்து கஷ்டத்தை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒரு குட்டி கதையில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.